வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இலங்கை அதிபர் தேர்தலில் அனுரகுமார திசநாயக்க மற்றும் சஜித் பிரேமதாச இடையே இழுபறி. சுமார் 6% வித்தியாசத்தில் இருவரிடையே இழுபறி நீடிக்கிறது. அதிமுக பொதுக்குழு எடுத்த முடிவின்படி நீக்கப்பட்டவர்கள்தான். இணைப்பு என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டம். இனியாவது பத்திரிகை ஊடகம் இந்த செய்தியை வெளியிடாதீங்க. இணைப்பு என்ற பேச்சுக்கே இடமில்லை. அதிமுக ஒன்றிணைந்து விடுமோ என்ற அச்சத்தில் எஸ்பி வேலுமணி மீது திமுக அரசு வழக்கு பதிவு செய்திருப்பதாக ஓபிஎஸ் பகீர் குற்றச்சாட்டு. அதிமுகவை ஒன்றிணைய விடாமல் அதன் மூலம் 2026 ஆட்சியை பிடித்து விடலாம் என்று முதலமைச்சர் பகல் கனவு காண்பதாகவும் விமர்சனம். அதிமுக ஒன்றுபடும் என்றும் வீறு கொண்டு எழும் என்றும் முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் சூளுரை. இணைப்பு என்ற பேச்சுக்கே இடமில்லை என இபிஎஸ் தெரிவித்திருந்த நிலையில் ஓபிஎஸ் அறிக்கையால் மீண்டும் சலசலப்பு. திமுக கூட்டணியில் எந்தவிதமான புகைச்சலும் கிடையாது என்று மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ விளக்கம். எந்தவிதமான சலசலப்பும் இல்லாமல் திமுக கூட்டணியில் தொடர்கிறோம் என்றும் திட்டவட்டம். பாஜக போன்ற மதவாத சக்திகள் தமிழ்நாட்டில் வேறொன்று கூடாதுங்கிற அந்த ஒரு ஒற்றை நோக்கம் அந்த இதில் பொறுத்த வரைக்கும் நாங்க இந்த கூட்டணியில தான் இருக்கிறோம். நாங்க உறுதியா இருக்காங்க. அதனால இந்த கூட்டணியில விரிசல் அப்படிங்கிறது விரிசல் அப்படின்னு சொல்றது அவருடைய விருப்பம், அண்ணன் எடப்பாடியோட விருப்பம், ஆசை. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் இயக்கமா இருந்தாலும் புதுவுடைமை இயக்கமா இருந்தாலும் சரி. குவாட் உச்சி மாநாட்டில் பங்கேற்க அமெரிக்காவின் டெலாவேர் மாகாணத்திற்கு சென்றடைந்த பிரதமர் மோடி. கர்பா நடனமாடி வரவேற்ற அமெரிக்க வாழ் இந்தியர்கள். அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுக்கு வெள்ளியில் உருவாக்கப்பட்ட சிறிய ரயிலை பரிசளித்தார் பிரதமர் மோடி. மராட்டிய கைவினை கலைஞர்கள் வெள்ளியில் தயாரித்த சிறிய ரயில் பரிசளிப்பு. நெல்லை மற்றும் தென்காசி மாவட்டங்களின் பல்வேறு பகுதிகளில் நில அதிர்வு உணரப்பட்டதாக தகவல். பயங்கர சப்தமும் கேட்டதால் அச்சமடைந்த மக்கள் வீதிகளில் தஞ்சம். தமிழகத்திலேயே முதல் முறையாக ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பாதுகாவலர்களுக்கு வாக்கி டாக்கி. மருத்துவ பணியாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் அரசு நடவடிக்கை. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் பற்றாக்குறையால் நீண்ட நேரமாக வரிசையில் காத்திருக்கும் நோயாளிகள். 15 மருத்துவர்கள் இருக்க வேண்டிய இடத்தில் 2 மட்டுமே பணியில் இருப்பதாக குற்றச்சாட்டு. விடுமுறை தினமான இன்று பழனியில் குவிந்த பக்தர்கள். 3 மணி நேரம் வரை காத்திருந்து சுவாமி தரிசனம். வடமேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடலில் நாளை குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. தமிழ்நாடு புதுச்சேரியில் 1 வாரத்திற்கு மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை 25% கூடுதலாக பெய்திருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. இயல்பை விட 363 மில்லிமீட்டர் அதிகமாக பெய்திருப்பதாக தகவல். ஓட்டுநர் இல்லாத மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான முதல் மெட்ரோ ரயிலின் உற்பத்தி பணியை நிறைவு செய்தது அல்ஸ்டாம் டிரான்ஸ்போர்ட் இந்தியா நிறுவனம். மெட்ரோ ரயில் பூந்தமல்லி பணிமனைக்கு விரைவில் அனுப்பப்படும் என தகவல்.
தமிழக மீனவர்கள் தொடர்ந்து கைது செய்யப்படுவதற்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கண்டனம். மத்திய அரசு இனியும் பொறுமை காக்காமல் நிரந்தர தீர்வு காண வலியுறுத்தல். பல்வேறு வழக்குகளில் தொடர்புடைய பிரபல ரவுடி சி.டி. மணி சேலத்தில் தனிப்படை போலீசாரால் கைது. ரகசிய இடத்தில் வைத்து தனிப்படை போலீசார் விசாரணை. கன்னியாகுமரியில் வார விடுமுறையையொட்டி குவிந்த சுற்றுலா பயணிகள் அதிகாலையில் சூரிய உதயத்தை கண்டு ரசித்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் திங்கள் நகர் பகுதியில் தேவாலய பூட்டை உடைத்து நகை பணத்தை திருடிய போதை ஆசாமி சிசிடிவி காட்சியில் வெளியான நிலையில் கைது செய்து சிறையில் அடைப்பு. நாமக்கல் மண்டலத்தில் முட்டை கொள்முதல் விலை ₹5 நிர்ணயம். சென்னையில் சில்லறை விற்பனையில் ஒரு முட்டை ₹5.50 வரை விற்பனை. புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டையில் செல்போன் பேசியபடி அரசு பேருந்தை இயக்கிய ஓட்டுநர். சமூக வலைதளங்களில் வீடியோ வைரல். புரட்டாசி மாதம் எதிரொலியால் சென்னை காசிமேடு மீன் சந்தையில் குறைந்த மக்கள் கூட்டம். மீன்களின் விலை குறைந்தாலும் வாங்க ஆர்வம் காட்டாத மக்கள். ஆந்திர மாநிலம் கடப்பா மாவட்டத்தில் 2 ஏடிஎம் இயந்திரங்களை உடைத்து ₹1 கோடி கொள்ளை. மர்ம நபர்களுக்கு போலீசார் வலைவீச்சு. ரஷ்யாவுடனான போரின் முடிவு அமெரிக்கா மற்றும் நட்பு நாடுகளின் கைகளில் உள்ளது. யுக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி கருத்து. வங்கதேசத்திற்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி அபார வெற்றி. சென்னையில் நடைபெற்ற போட்டியில் 280 ரன்கள் வித்தியாசத்தில் வங்கதேசத்தை வீழ்த்தியது இந்திய அணி. இந்த ஆண்டின் சிறந்த வீரர்களுக்கான பட்டியலை வெளியிட்டது சர்வதேச ஹாக்கி சம்மேளனம். இந்திய அணியின் கேப்டன் ஹர்மன்பிரீத் சிங்கிற்கு பட்டியலில் இடம். தெலுங்கு திரையுலகின் பிரபல நடன இயக்குனர் ஜானி மீதான பாலியல் புகார். குற்றத்தை ஜானி ஒப்புக்கொண்டதாக போலீசார் தகவல். தேசிய மகள்கள் தினம் இன்று கொண்டாட்டம். சிஎஸ்கே அணி எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்த கியூட் படம் இணையத்தில் வைரல்.